வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெஷின் லேர்னிங் மெதுவாக சீரீஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்னா என்ன, அதை எப்படி பில்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ் கேஸாக நான் ஒரு ஆப்பிள் டேட்டா செட் வச்சுருக்கேங்க. ஸோ இந்த டேட்டா செட்டில் ஆப்பிளோட டீட்டெயில்ஸ், அந்த ஆப்பிளோட கலர் எப்படி இருக்குது, அதோட வெயிட் என்ன, இது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஃப்ரூட் ஃபஸ்ட்டு ஆப்பிளா இல்லையா அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளமும், அண்ட் அந்த ஆப்பிளோட ஸ்வீட்னஸ் எவ்வளோ இருக்குது, அதோட பர்சன்டேஜ் என்ன, அந்த மாதிரி ஒரு ரெக்ரெஷன் ப்ராப்ளமும் ஃப்ரேம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரைட், ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம். ஸோ இது ஒரு என்செம்பிள் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஃபஸ்ட்டு என்செம்பிள்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்செம்பிள் அப்படின்னா தமிழில் கூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்டுனாவே பேசிக்லி ஒரு காய், ஒரு பருப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை மிக்ஸ் பண்ணி பண்ணால் அதை என்செம்பிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலான டெசிஷன் ட்ரீஸ் நல்லா தான் இருந்ததுங்க. நம்ம பெரிய டேட்டா செட்டை கூட அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரான்ச்சஸாக வரைஞ்சி லீவ்ஸ்லாம் வரைஞ்சிட்டு இருந்தது. பட் இதில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேட்டாவில் ஹை வேரியன்ஸ் இருக்கும், நிறைய நாய்ஸ் இருக்கும், ரேண்டமான வேல்யூஸ் இருக்கும். நம்ம ஒன்றுத்தையும் எடுத்து நம்ம ஃபீச்சர்ஸாக வச்சு கன்சிடர் பண்ணி ட்ரீ வரையும் போது அந்த டேட்டா ஓவர் ஃபிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓவர் ஃபிட்டிங்கை தடுக்கிறதுக்காக தான் மெயினாக ரேண்டம் ஃபாரஸ்ட் கொண்டு வந்தாங்க. என்செம்பிள் டெக்னிக்கில் ரேண்டம் ஃபாரஸ்ட் பர்டிகுலர்லி பேகிங் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்செம்பிள்னாவே மோர் தென் ஒன் மெஷின் லேர்னிங் அல்காரிதம். அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் அந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டேட்டா செட் எடுத்துப்பாங்க, ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அது எவ்வளோன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பேராமீட்டர் வச்சு. ஸோ அந்த எல்லா அல்காரிதமே இங்கே டெசிஷன் ட்ரீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே டேட்டா செட்டையே எடுத்துகிட்டு நிறைய மாடல் பில்ட் பண்ணுறது மூலிமா என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் இந்த பேகிங்கோட எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்கணும். பேகிங் அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பூட் ஸ்ட்ராப் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த காலத்தில் கவுபாய்லாம் ஷூ போடுவார்லங்க, பூட்ஸ் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது பர்டிகுலராக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு மேலே, அதாவது ஒரு ஜான் அளவுக்கு நீளமாக இருக்கும், பேண்ட்டெல்லாம் கூட அதுக்குள்ளே சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூவை யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷூவுக்கும் இந்த அல்காரிதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே டேட்டா செட் எடுத்துகிட்டு 10-15 மாடல் ட்ரெயின் பண்ணுறதும் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணுறதுனாலையும் நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஸோ பூட் ஸ்ட்ராப் அப்படின்ற டெக்னிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவிலேருந்து சாம்பிள் மட்டும் எடுப்பாங்க. அதாவது ஒரு பெரிய பாப்புலேஷன்லேருந்து சாம்பிள் மட்டும் எடுக்கிறாங்க வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நான் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இப்போ என்கிட்ட இந்த டேட்டா செட் இருக்குல்ல, ஒரு ஆப்பிள் டேட்டா செட் இருக்குல்ல, ஸோ 10 இன்புட்ஸ் இருக்குது. இதை வச்சுட்டு நான் ஒரு 5 மாடல் ட்ரெயின் பண்ணுறேன். இந்த 5மே நான் சொன்ன மாதிரி டெசிஷன் ட்ரீஸ் தான். அண்ட் இவங்க 5 பேர்த்தையும் பேஸ் லேர்னர்ஸ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 5 பேருமே ஒரே டேட்டாவை பார்க்க போகிறது இல்லை. அதுதான் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டோட அந்த ஆயுதம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 பேருமே 5 விதமான டேட்டாவை பார்ப்பாங்க. நம்ம டேட்டா செட்டில் இருந்து ஒரு டேட்டா செட்டை அதுக்காக 5ஆக பிரித்து கொடுக்குறாங்களா அப்படி கிடையாது. டேட்டா செட்லேருந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ எடுக்க போகிறாங்க. அதான் அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ டேட்டாலேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டாவை ரேண்டமாக எடுத்துக்க போகிறாங்க வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா 10 ரோஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு மாடல் போகுது அப்படின்னா அடுத்து அதில் நான் டேட்டா சைஸ் டிஃபைன் பண்ணியிருப்பேன். ஒரு 2 இருக்கணும், எல்லா மாடலுக்குமே 2 இன்புட் போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன்னா ரெண்டாவதாக ஃபஸ்ட்டு எடுத்து அதே வேல்யூவே கூட எடுத்துக்கலாம். ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்னால் தமிழில் அதுக்கு பதிலாக ஈடு செய்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக திருப்பி அதே பொருளே கொடுத்துட்றாங்க. ஸோ ரெண்டாவதாக இன்னொரு டேட்டா எடுக்கும்போது அதே டேட்டாவே எடுக்கலாம், இல்லை டேட்டா செட்டில் இருக்க வேறு ஏதாவது ஒன்று எடுக்கலாம். இது ரேண்டமாக நடக்கிற ஒரு விஷயம். இதே மாதிரி 5 லேர்னர்ஸ்க்குமே நடக்கும். ஸோ 5 பேருமே ஃபுல் டேட்டாவையும் அப்படியே பார்த்துருக்க மாட்டாங்க.
போர்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்து மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கை தான் பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படிங்கிறாங்க. அதாவது யாரோட உதவியுமே இல்லாமல் இருக்க டேட்டா செட்டையே வந்து பிரித்து 4-5 லேர்னர்ஸ் கிட்ட கொடுத்து அதை நல்லா படிக்கிறாங்க. இது மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் ஃபிட்டிங் தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் என்னென்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்ம டேட்டாவில் கொஞ்சம் மட்டும்தான் கொடுக்கணுமா, அந்த நம்பர் வந்து ஃபிக்ஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக அந்த டேட்டாவோட சைஸ் இருக்குது இல்லையா, இப்போ இங்கே 10 rows இருக்குது அப்படின்னா 5 பேருக்குமே 10 இன்புட் வந்து கொடுத்துக்கலாம், பட் வித் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் ரோ எடுத்துட்டாங்க அப்படின்னா செகண்ட் டைம் ஃபஸ்ட் ரோவே கூட எடுத்துக்கலாம், இல்லை மீதி இருக்க 9 பேரில் யாரையாவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். எப்பயுமே ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணும்போது 1/3 டேட்டா ஆஃப் த மாடல் வந்து அது பார்க்காம இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கிறதுனால ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு அடுத்த டேட்டா எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும்போது மாற்றி அந்த 10மே எப்பயுமே யூனிக்காகவே இருக்காது. அண்ட் 1/3 ஆஃப் டேட்டாவை வந்து ஒரு மாடல் எப்பயுமே பார்க்காமையே தான் இருக்கும். ஸோ இதை தான் அவுட் ஆஃப் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவுட் ஆஃப் பேக் டேட்டாவே எடுத்து நான் வேலிடேஷன் செட்டாக கூட யூஸ் பண்ணி அந்த மாடலை எவாலுவேட் பண்ணிட்டு போகலாம். இதுவும் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்மே டெசிஷன் ட்ரீஸாக மட்டுமே இருக்கும். அதை தான் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து டேட்டா செட்டை வந்து ரோ சாம்பிளிங் பண்ணாங்க வித் ரீப்ளேஸ்மெண்ட். அதே மாதிரி காலம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீச்சர்ஸையும் வந்து நம்ம ஒட்டுக்காக எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம். ட்ரீ வரையும் போது அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். டெசிஷன் ட்ரீயில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோட்லேயுமே வந்துட்டு அந்த டேட்டாவை எல்லா ஃபீச்சர்ஸையும் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு வந்து அந்த மினிமமான இம்ப்யூரிட்டி இருக்கோ அவங்கள வந்து எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணிகிட்டே போவாங்க. இதுக்காக என்ட்ரோபி, ஜீனி இம்ப்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து படித்தோம். இதுலேயும் அதே தான் பண்ணுவாங்க, அதே டெசிஷன் ட்ரீ தான். பட் இதில் ஒரு வாட்டியும் எல்லா ஃபீச்சரையும் எடுத்து இந்த இடத்துல ஒரு 3 ஃபீச்சர் தான் இருக்குது. ஒரு பெரிய டேட்டா செட், பெரிய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, இல்லை ஒரு கம்பெனியோட டேட்டா செட் அப்படிங்கும்போது அவ்வளோவே எடுத்துகிட்டு நம்ம ட்ரீஸை வரைஞ்சிட்டு யார் தேர மாட்டாங்கன்னு பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுறதை காட்டிலும் நாம் என்ன பண்ணலான்னா சர்டன் நம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்து ஒரு டைமில் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரேண்டமாக நடக்கும். இப்போ நான் வந்து இந்த 4 ஃபீச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 2 ஃபீச்சர் மட்டும் ஒரு நோடுக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த ஆர்டரில் எடுக்கும்ன்றது கம்ப்ளீட்லி ரேண்டம். பட் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் எடுத்து செக் பண்ணும். ஒரு நோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்போ நான் டோன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட ரூட் நோடை ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு வந்து கலரும் வெயிட்டும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். இவங்க 2 பேரையும் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி யாருக்கு வந்து நல்ல ஸ்கோர் வருதோ அவங்கள வச்சு ப்ரொசீட் பண்ணிடும். அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணுற லெஃப்ட் சைட் சைல்டு இருக்காங்கல்ல, அந்த நோடுக்கு ஸ்ப்ளிட் பண்ணும்போது திருப்பியும் 2 ரேண்டமாக எடுத்துக்கும். இந்த வாட்டி வந்து கலர் அண்ட் வெயிட் எடுக்காமல் கலர் அண்ட் அந்த ஃபர்ம்னஸ் இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கும். ஸோ இதுவும் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே வித் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ ஒரு ஃபீச்சர் ஒரு வாட்டி எடுத்துட்டோன்னா அந்த ஃபீச்சர் அப்படியே போயிடும்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த வாட்டி லெஃப்ட் சைட் நோடு எடுக்கும்போது கூட எனக்கு அதுவே வந்திருந்தது. திருப்பி ரைட் சைட் நோடு எடுக்கும்போது மறுபடியும் ரேண்டமாக பண்ணுறாங்க. இந்த வாட்டி கலர் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், வெயிட் அண்ட் ஃபர்ம்னஸ் வச்சு ரைட் சைட் நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரோ சாம்பிளிங் அண்ட் ஃபீச்சர் சாம்பிளிங் இது 2ம் பண்ணுறது மூலிமா நம்மளோட டேட்டா செட்டில் இருக்க வேரியன்ஸ் வந்து கம்மியாகுது. வேரியன்ஸ் கம்மியாகுது அப்படின்றதுனால டேட்டா வந்து ஓவர் ஃபிட் ஆகாமல் தேவையில்லாத நாய்ஸ், தேவையில்லாத ரேண்டம்னஸ் இதெல்லாம் படிக்காமல் ஒரு ஜென்ரலைஸ்டு மாடல் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இவங்க வேரியன்ஸ் குறைக்கிறோம் சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, அந்த மாடலுக்கு கொடுக்குற அந்த இன்புட்டையும் அந்த ஃபீச்சர்ஸையும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து அப்படியே ரேண்டம்னைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸை ஒரு வாட்டியும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபீச்சர் சாம்பிளிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? நம்ம ஒரே மாதிரியே வந்து ஒரு வாட்டி மாடல் வரையும் போதும் 4 ஃபீச்சரையும் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு எல்லா வாட்டியுமே வந்து இந்த கலர்ன்ற ஃபீச்சர் வந்து ஹைலி டாமினண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. டாமினண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபீச்சருக்கு தான் வந்து இம்ப்யூரிட்டி கம்மியாக வரும். ஸோ நான் கலரை வச்சு ட்ரீஸ் வந்து ஃபஸ்ட்டு லெவலில் எப்பயுமே ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைவர்சிஃபைடான ஆப்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல. ஒரு நல்ல டைவர்ஸ் ட்ரீஸ் வரைஞ்சாதான் என்னால் வந்து 4 ட்ரீயையும் வச்சு ஃபைனலாக வந்து அவுட்புட் கம்பேர் பண்ணி எடுக்க முடியும். ஒரு பெஸ்ட்டான மாடலை வந்து ஜென்ரலைஸ்டான மாடலை வந்து உருவாக்க முடியும். ஸோ நம்மளோட 5 மாடலும் ட்ரெயின் பண்ணிட்டோம்னு வைங்களேன், கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. நம்ம வந்து ஆப்பிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாடல் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகும்னா, புதுசாக ஒரு இன்புட் வரும். அந்த இன்புட்டை வந்து 4 மாடலுக்குமே அவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க.
ஸோ கிளாஸிஃபிகேஷன்னா 0 ஆர் 1ன்னு அவுட்புட் வரும் இல்லையா. ஸோ என்னோடய 4 மாடலுமே வந்து 0வா 1ஆ ஆப்பிளா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஓட்டிங் கிளாஸிஃபையர் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. அதுபடி பேசிக்லி வந்து யார் அதிகமாக ஓட்டோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கணக்கு. இங்கே வந்து 3 பேர் வந்து 1-1-1ன்னு சொல்கிறாங்க, ஆப்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க 3 பேர் சொல்கிறத வந்து அவுட்புட் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ரெக்ரெஷன் ப்ராப்ளம், ஒரு ஆப்பிளோட ஸ்வீட்னஸ் ஸ்கோர் இப்போ கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, சேம் வே 4 டெசிஷன் ட்ரீ ரெக்ரெசர் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். புதுசாக ஒரு ஆப்பிள் இன்புட் உள்ளே வருது. இந்த டைமில் 4 பேரும் வந்து 4 நம்பர்ஸ் வந்து ரெக்ரெஷன் மூலிமா அவுட்புட் கொடுப்பாங்க. நாம் வந்து இந்த 4ஐயுமே எடுத்துகிட்டு இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு அதுதான் வந்து என்னோடய ஆக்சுவலான டெஸ்ட் டேட்டாவோட அவுட்புட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ கிளாஸிஃபிகேஷனுக்கு மேக்ஸிமம் ஓட்டிங் எடுத்துக்குவாங்க, ரெக்ரெஷனுக்கு வந்து மீன் எடுத்துக்கிறாங்க, பேசிக்லி ஆவரேஜ் எடுத்துக்கிறாங்க. என்னோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி நீங்கள் படித்த இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.